இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு, இறைவனை அடைவதற்கான எளிய வழி கோபம் குறை. நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுள் அந்த அற்புதமான உருவச் சிலை இருக்கு, அதுக்கு பாலால் பன்னீரால் பஞ்சகவியத்தால் அபிஷேகம் பண்ணுறோம், மலர் எடுத்து 108 போற்றி சொல்கிறோம், குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறோம், தேர் வடம் எடுக்கிறோம், அன்னதானம் பண்ணுறோம், இப்படி ஒவ்வொரு வேண்டுதல்கள் செய்கிறோம். இவை எல்லாவற்றையும் விட ஒரு மனிதன் மனிதனாக இருந்து வெற்றி பெறுவதற்கு எதிரானா இந்த அகத்தை தூய்மைப்படுத்தி அகத்தில் கோபத்தை குறைத்து அதில் உருவாகக்கூடிய தூய மலர் கொண்டு பூஜை செய் என்று ஒரு விசித்திரமான கட்டுரை படித்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டால், மனுஷனால் துறக்க முடியாதது 2. ஒன்று காமம், இன்னொன்று கோபம். எவ்வளவுக்கு அவ்வளவு காமத்தையும் கோபத்தையும் நாம் தள்ளி தள்ளி வைக்கின்றோமோ, அதை ஓர அனுப்புகின்றோமோ, நாம் அப்போ உயர பறக்கிறோம். எப்போ ஓர அனுப்புகிறோமோ நம்ம உயர பறக்கிறோம். இலக்கிய இதிகாசத்தில் வழி உண்டான்னா நான் அதுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் தடுப்பது போல. ஒருத்தன் கண்மூடி தவம் செய்தால் கூட அவனுக்கு 2 விஷயத்தினால தான் இடைஞ்சல் இருக்கும். ஒன்று காமத்தினால், இன்னொன்று கோபத்தினால். சில பேர் பூஜை செய்யும் போது கூட சொல்லுவாங்க, எனக்கு கொட்ட கோபம் வந்ததுன்னா எப்போ, ஐம்புலன்களையும் அடக்கி ஒருநிலைப்படுத்தி பூஜை செய்கின்ற போது கூட கெட்ட கோபம்ங்கிற வார்த்தை வந்தால் அப்போ என்ன, நம்முடைய புலன் அடக்கம் நம்முடைய பொறி அடக்கத்திற்கு மேற்பட்டது எது என்றால் இந்த காமம் கோபம். அதை அடங்கிடுச்சுன்னு வச்சுங்க. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க, ரொம்ப வார்த்தைகளை விரயம் செய்யவே கூடாதான். இனிமைக்கு இலக்கணம் 2 சொற்கள். எவ்வளோக்கு எவ்வளோ பேச்சை குறைச்சி, அதான் பகவான் ரமணர் எளிமையாக போய் அண்ணாமலையை அடையலை. அந்த திருவண்ணாமலையை ரமணர் பட்டி கொண்டதற்கு காரணம் அவர் இருந்த மௌன விரதங்களே என்கிறார். மகா பெரியவரை இன்றைக்கும் உலகம் கைகூப்பி தொழுவதற்கு காரணம் அவர் இருந்த மௌன விரதங்கள். அதான் 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்துக்கு 10 சொன்ன வள்ளுவன் சொன்னான், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. ஒருத்தனை பற்றி நீ சுடுசொல் சொல்லிட்டின்னா அந்த காயம் ஆறவே ஆறாது, தீப்புண் கூட ஆறிடும். அதனால தான் என்ன சொல்கிறான், யாக்காவாராகினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. கோபத்தில் வரக்கூடிய வார்த்தைகளை விரயம் செஞ்சிட்டோம்னா அல்லவே முடியாது, எடுக்கவே முடியாது. மனத்தை அடக்கு. எப்போதுமே ஆண்டவன்கிட்ட கேளு. ஆண்டவனையும் நம்ம திட்டுறோமே, நீ எல்லாம் ஒரு கடவுளா, நீ எல்லாம் கடவுளா, என்னை எப்படி பண்ணுறிய அப்படின்னு ஆண்டவனுக்கே சாபம் கொடுக்குறான் மனிதன். அப்படி சொல்லிட்டு அந்த கதையை சொல்கிறாங்க. அஸ்தினாபுரத்துக்கு வந்த கண்ண பரமாத்மா எல்லாம் முடிந்து தன் பணிக்கு திரும்புகின்ற போது வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை தந்தவன் தன்னுடைய அத்தை குந்தி இடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்டான். குந்தி சொன்னால், எனக்கு கஷ்டங்கள் கொடு கண்ணா, கஷ்டங்கள் கொடு என்றார். அவன் சொன்னான், அத்தை, இந்த கோபம் கஷ்டம் இது எல்லாம் உன்னுடைய இயல்பு. நீ பிறந்ததே கஷ்டம். பிறப்பின் போதே திருமணத்திற்கு முன்பு ஒரு பிள்ளையை இயற்கையில் பெற்றாய், கஷ்டம். உன் பெற்ற பிள்ளைகள் சூதுக்கு போனது கஷ்டம், சூதில் தோற்றது கஷ்டமோ கஷ்டம். அதற்கு பிறகு அவர்கள் போருக்கு சென்றது கஷ்டம், போரில் உன் பேரப்பிள்ளைகள் இறந்தது கஷ்டம். இதற்கு பிறகும் ஏன் கஷ்டம்? அப்போது குந்தி புன்முறுவலோடு சொன்னால், எனக்கு எப்போதெல்லாம் கஷ்டம் வருகிறதோ அப்போதெல்லாம் பகவான் கண்ணன் என் பக்கத்திலே இருந்து அருள் செய்கிறானே, அவனிடத்தில் நான் கோபப்பட முடியுமா? அவனிடத்தில் நான் இன்பத்தை கேட்க முடியுமா? கஷ்டம் குடிக்கின்ற போதெல்லாம் கடவுள் என் பக்கத்திலிருந்து என்னை கஷ்டப்படாமல் பார்த்து கொள்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டம் வந்தால் கடவுளையே கோபப்பட்டு திட்டிடுறோம். கடவுள் அன்புக்குத்தான் இறங்கி வருவான். எனவே நம்முடைய தவம் என்பது மலர்களால், வெறும் அர்ச்சனை திரவியங்களால், அபிஷேக பொருட்களால் அல்ல அல்ல. மனம் ஒடுங்குவதனால் நாம் மகான் நிலை அடைய வேண்டாம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மனம் ஒடுங்குவதனால் நாம் மகான் நிலை அடைய வேண்டாம், மனித நிலை அடையலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். எப்படின்னா, இந்த மனசை அடக்கு 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 அடக்கு. நான் சின்ன வரி சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். இப்படி வாசனை திரவியம் அடிச்சுக்கிறோம்ல மேலே,
அதோடைய ஹோல் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு வகையான அற்புதமான திரவியம் இருக்குது பாருங்கள். நம்ம உடம்புல பட்டோன்னே நம்ம அப்படியே மணமணக்கிறோம். ஆனால் அளவு ஏதோ சின்னது தான். அதுபோலத்தான் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் 1 2 இனிமையாக இன்பமாக இருந்தால் நாம் வாசனை திரவியம் போல இறை சன்னிதானத்தில் மணக்கலாம், பிறரையும் மனமகிழச் செய்யலாம். அதற்கு காரணம் காமம் கோபத்தை குறைத்து மன அமைதி பெற கோபம் குறை, ஆண்டவனை நினை. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.